நீங்கள் சொல்கிறீங்க ஒரு 11 தோல்வியை தந்திருக்கிறான்னு சொல்கிறீங்க. ஆனால் அதற்கான சூழ்நிலை அமையவில்லை சார். இப்போதைக்கு இந்த 2026 தேர்தலை பொறுத்தவரை அதிமுக கூட்டணி ஒரு 53 இடங்கள், ஒரு பெரிய தோல்வி இல்லை. ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு திமுக அதிமுகவுக்கு மாற்றாக மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. இந்த தோல்வியிலேயும் இபிஎஸ்ஐ நம்ம குறை சொல்லுவது ஓரளவு சொல்லலாம். அதுக்குன்னு அது முழுமையாக அவர் அந்த தோல்வியை அவர் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறது, அவருடைய உழைப்பை நம்ம குறைத்து மதிப்பிட முடியுமா? அல்லது அதிமுகவை இதற்கு முன்பு என்னன்னா பிஜேபி அதிமுகவை கபலீகரம் செய்ய போகுதுன்னாங்க, இப்போ தாவேகா அதிமுகவை மொத்தமாகவே அழிக்க பார்க்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தர் மேலேயே குறை சொல்லிட்டு அதற்கு இபிஎஸ் தான் காரணம்னு சொல்வது எந்த நியாயம் கேட்குறேன். இல்லை ஒரு கட்சியை வழிநடத்துகிற வலிமை மிக்க தலைவன் இல்லை என்றால் இந்த கபலீகர பேச்சு வரும். இவரை சார்ந்து இந்த கட்சியை ஒருங்கிணைந்து வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வோம் என்று தொடர்ந்து 4 ஆண்டுகளாக வலியுறுத்திய எல்லோரையும் வெளியே அனுப்பிவிட்டு பொதுவெளிகளில் இந்த கட்சி மீண்டும் வெற்றி பெறாது என்கிற கருத்தாக்கத்தை உருவாக்கிவிட்டு இவர் பாடுபட்டார். அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. இவருடைய சாதுரியத்தால், சாணக்கியத்தால், சாமர்த்தியத்தால், ஒரு நிமிஷம் கண்ணன், கட்சியை இவர் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தார். அதுல மாற்று கருத்து இல்லை. இந்த தேர்தலில் 210 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் செய்தார். மாற்று கருத்து இல்லை. அவருடைய உழைப்பை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் இந்த கட்சி வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கம், இந்த கட்சியை தொடங்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட அத்தனை பேரையும் இணைத்துதான கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார்கள். அந்த நிலைப்பாடு எடப்பாடிக்கு பழனிசாமி இல்லைன்றா அவரை குற்றம் சாட்டாம யாரை குற்றம் சாட்டுவது? கட்சி தலைமை என்பது அவரு 96,000-98,000 ஓட்டுல வித்தியாசமா வெற்றி பெற்றுட்டாரு. ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். ஆனா கட்சியை தோக்கடிச்சிட்டாரு. நான் என்ன சொல்றேன், இன்றைக்கு அவர்களெல்லாம் அரவணைத்திருந்தால் இந்த அலையை வீழ்த்தி கூட அதிமுக வந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா பிரதான எதிர்கட்சியாக கூட வந்திருக்கலாம், அடுத்து ஆட்சி கட்சியாக வரலாம். எனவே இன்னைக்கு வெளியில வந்தாங்கல்ல சண்முகம், விஜயபாஸ்கர், நீங்க சொல்றது சரி. ஆனா ஓபிஎஸ் திமுக இணைஞ்சிட்டாரு, இவர் டிடிவி தினகரன் தனியா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, சசிகலா தனியா வேட்பாளரை போட்டாங்க. இவர் எப்படி அவ்வளவு வரை ஒருங்கிணைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இனிமேலும் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். இல்ல இப்ப இனிமேல் நான் சொல்லல, ஏற்கனவே இணைத்திருந்தால் அது வந்திருக்கும். இனியுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்த அதிருப்தியாளர்கள், மாற்று முகாம் இருப்பவர்களை இணைக்கலாம். தனி கட்சி ஜே அணி ஜா அணி என்று 2 தனி கட்சிகள் போய் தானே போட்டி வந்தது. போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, புரட்சி தலைவர் அதிமுகன்னு எல்லாரும் வெளியில போய் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக கடுமையாக விமர்சனம் பண்ணவங்களை தானே திரும்ப அவங்க சேர்த்துக்கிட்டாங்க. நீங்க கட்சி நலன் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியை நம்பி இருக்கிற கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய அரசியல் வாழ்வு முக்கியம் என்று ஒரு தலைமை கருதணும். இப்ப இன்றைக்கு வெளியில போனவங்க எடப்பாடி பழனிசாமி மீதான குற்றச்சாட்டு. இன்றைக்கு வெளியில இவரால் அனுப்பப்பட்ட கட்சியிலிருந்து பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நீங்க பாருங்க. தங்கமணி, வேலுமணி தான் நகமும் சதையுமாக எடப்பாடி கூட இருந்தாங்க. அவருடைய வலக்கரமாக இடக்கரமாக இருந்து அவருடைய முதலமைச்சர் பொறுப்பு, எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பு இன்று வரையிலும் உடனிருந்து பயணித்தவர்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்ட சட்ட சிக்கல்களை அனைத்தையும் அடித்து உடைத்து நொறுக்கி இவருக்கு சாதகமாக தீர்ப்பு பெற்றதில் சிவி சண்முகம் முக்கிய இடத்தில் இருக்கிறார். அப்ப இப்படிப்பட்டவர்களையும் நீங்கள் தூக்கி எடை பார்க்க வேண்டும், இவர்களையும் தூக்கி எறிய வேண்டும் என்கிற பார்வை போக்கு இருந்தா இந்த கட்சி எப்படி வெற்றி பாதைக்கு போகும்? இப்போ கேள்வி சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, தங்கமணி இந்த மாதிரி கட்சி தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்திருக்குது. முதல் நம்பிக்கை வாக்கெடுப்பிலேயே நாங்கள் உடச்சிக்கிட்டு தனி அணியா இருப்போம் அப்படின்னு சொல்லி வாக்களித்தது சரியா? அதுக்கு என்ன காரணம்? சிவி சண்முகம், வேலுமணி சொன்னாங்கல்ல, திமுக ஆதரவோடு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக விரும்பினார். இது தொடர்பாக பேசப்பட்ட உடனே காலமெல்லாம் 53-54 ஆண்டுகளாக நாம் தீய சக்தி, துரோக சக்தி என்று பேசிய திமுக ஆதரவோடு முதலமைச்சராக முடிவெடுத்ததனால் நாங்க எங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிட்டோம். அது மட்டும்தான். ஒரு நிமிடம் கண்ணன், நான் முடிச்சிடறேன். நமக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிறது தான் ஒற்றை இலக்கு. அந்த இலக்கை இப்போது எட்ட முடியவில்லை. அந்த இலக்கை எட்டி ஆட்சி அதிகாரத்திற்கு மக்கள் தாவேகாவை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே அந்த ஆட்சி தொடர ஆதரவளிப்போம், வெளியிலிருந்து தான் ஆதரவளிப்போம் என்கிற நிலைப்பாடு தான். அமைச்சரவையில் இடம்,
அவங்க வாரிய தலைவர்கள் அந்த மாதிரி பேச்சு இல்லைன்னு சிவி சண்முக வேலுமணி தரப்பும் சொல்லுது, ஆதவர்ஜுனாவும் சொல்றாரு. ஒரு நட்பு ரீதியாக ஒரு தோழமை உணர்வோடு தான் ஆட்சின்னு சொல்றார். இந்த நிலைப்பாட்டை எடுக்காம தடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன செய்திருக்கணும்? 5ஆம் தேதி ரிசல்ட், 6ஆம் தேதி கூட்டுங்க 47 சட்டமன்ற உறுப்பினர்களையும் தலைமை கழகத்திலே கூட்டி சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி கொறடாவாக யாரையோ போட்டு நீங்க அதை அப்பவே தடுத்திருக்கணும். எங்க புதுச்சேரி ரிசார்ட்ஸுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன? அங்க போய் அதிமுக இன்றைய அரசியல் சூழல் அதிமுகவை நோக்கி திரும்புறது. உங்களுக்கு இனிப்பு செய்தி வரும், நல்ல செய்தி வரும்னா என்ன நல்ல செய்தி? திமுக ஆதரவோடு ஆட்சி அமைக்க முயற்சித்தார்கள் என்பது வெட்டமளிச்சமாயிருச்சுல இடதுசாரிகள் சொல்றாங்க, விசிகா சொல்லுது. இந்த நிலைப்பாடு தான் இப்ப இந்த பிரிவுக்கு, இடைக்கால பிரிவுக்கு காரணம். கண்ணன் சொல்லுங்க. இப்போ இது உண்மையிலேயே நீங்க சிவி சண்முகமும் சொன்னாரு, மற்றவங்களும் இந்த அதிருப்தி குழுவினர் சொன்னாங்க.